Hi friends, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு ஒரு சண்டே vlog தான் பார்க்க போறோம். இப்போதான் நீங்க first time நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon click பண்ணி all அப்படிங்கற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். இன்னைக்கு சண்டே திருப்பூர் வந்ததுல இருந்து நம்ம எந்த கோவிலுக்குமே போகல. சரி இன்னைக்கு கோவிலுக்கு போலாம் அப்படினு சொல்லிட்டு தான் சண்டே நான்வெஜ் எடுக்காம நாங்க காளான் பிரியாணி செஞ்சிருந்தோம். நம்மளுக்கு சிக்கன் போட்டு பிரியாணி செய்யணும்னாலே ஒழுங்காக வராது. மாமா தான் செஞ்சுருந்தாங்க. சிக்கன் பிரியாணியோட வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முதல்ல. அப்புறம் சண்டே ஒரு நாள் தான் கொஞ்ச நேரமாவது காலையில் ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக தான் எந்திரிச்சுது. அதனால சரி ஈவினிங் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் நாங்கள் குளிச்சு ரெடியாகி அழகாக கிளம்பிட்டு இருக்கோம். என்ன நீ வீடியோ எடுத்துகிட்டு இருக்க, நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா எப்படி வீடியோ எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்களே பாருங்களேன். நாங்கள் இன்றைக்கி போகிறது கருப்பசாமி கோவில். இந்த சைடு ஆக்சுவலி வண்டியில் ரொம்ப நாள் ஆச்சு. வண்டியில் நான் இந்த சைடு வந்ததே இல்லை. பஸ்ஸில் போயிருக்கோம், ஒரு டைம் காரில் போயிருக்கோம். ரொம்ப நாள் கழித்து கோவில் வழி தாண்டி இந்த சைடு இப்போ தான் வண்டியில் நாங்கள் போகிறோம். கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த மாதிரி வண்டிலாம் கிராஸ் பண்ணுறதுக்காக சின்ன இடம் இருந்திருக்கு. இந்த வழியை நாங்கள் பார்க்காம அவ்வளோ தூரம் போய் கடைசியில் சுற்றி வந்தோம். என்னடா இப்படி பல்ப் வாங்கிட்டோமே அப்படின்னு கடைசியில் தான் இருந்துச்சு. வழி எங்கேன்னு கடைசியில் அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி பார்த்தா பக்கத்துலேயே இருக்குது, கோவிலுக்கு பக்கத்துலேயே. இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் இதுக்கு முன்னால் போயிருக்கீங்க, இந்த கோவில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தம்பி வண்டியில் போகிறவங்க எல்லாத்தையும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அப்புறம் டாட்டா காட்டிட்டு அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு விளையாண்டே வந்துட்டு இருந்தான். அப்புறம் கோவில் பக்கத்தில் வந்துருச்சு. கோவில் பக்கத்தில் சரி ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறோம், சிறப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பழம் அதெல்லாம் வாங்கணும். பக்கத்துலேயே கடை இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ரோடு கிராஸ் பண்ணி பார்த்தா அங்கேயும் ஒரு கடை இருந்துச்சு. சரி இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். அப்புறம் தலையில் வைக்கிறதுக்கு பூ மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ரோஸ் இருந்துச்சாங்க. சரி இதே போதுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அவங்க அந்த தட்டில் வாழைப்பழம், அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம், தேங்காய், பூ இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு சரி அப்படியே சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு விநாயகர் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலை சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே கருப்பசாமி கும்பிட்றதுக்கு வரணும். சரின்னு சொல்லி நாங்கள் விநாயகர் ஃபஸ்ட்டு கும்பிட்டு அப்படி கோவிலை சுற்றுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் கோவிலை சுற்றி வரும்போது தான் நான் ஒன்று பார்த்தேன். என்னென்னா 3 ஆட்டுக்களும் ஒரு அம்மிக்கல்லாம் கோவிலுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அது போக வேப்ப மரம் அது நார்மலாக இருக்கிறது. அதில் சாமி கும்பிட்டு அதுக்கு கீழே கண்ணாடி, குங்குமமோ சந்தனமோ அதுக்கு கீழே வச்சுருந்தாங்க. அப்புறம் விபூதியே இருந்துச்சு அங்கேயே. அப்புறம் நாங்கள் வாங்கின தட்டை அந்த பூசாரிக்கிட்ட கொடுத்தா அவங்க தேங்காய் உடைக்கிறதுக்கு போனாங்க. அப்புறம் உள்ளே பார்த்தா கருப்புசாமி அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்கள நிறைய கருப்புசாமி இந்த சைடு 3 கருப்புசாமி கருப்பு கலர் சிலையில் அழகாக வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே அப்படி இருந்துச்சு. இந்த கோவில்லையே பயந்தவங்களுக்கு தண்ணிலாம் அடிச்சுடுவாங்க. அது போக கயிறும் கட்டி விடுவாங்க. இந்த மாதிரி குடிக்காமல் இருக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா அதை சொல்லி கயிறு கட்டி விடுவாங்க. அதுக்கு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு சரின்னு கொஞ்சம் நேரம் கோவிலில் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேப்ப மரத்துக்கிட்ட திண்டு இருந்துச்சு. அங்கே சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்துருந்தோம். அப்புறம் இங்கே நிறைய வேண்டுதல்கள்லாம் வைப்பாங்க போல். நிறைய எலுமிச்சம்பழம்லாம் ஒரு திரிசூலம் மாதிரி இருந்துச்சு. அதிலலாம் நிறைய பேர் வேண்டிட்டு குத்தி வச்சுருந்தாங்க. தீபம் ஏற்றுறதுக்கு அங்கே தனியாக இடம் இருந்துச்சு. இந்த குதிரையை பற்றி சொல்லணும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு குதிரையுமே மொத்தம் அதில் 6 குதிரை இருந்துச்சு. 3 குதிரை வெள்ளையும் மீதி 3 குதிரை ப்ரௌன் கலர்லேயும் இருந்துச்சு. நார்மலாக ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு அடையாளம் இருக்கிற மாதிரி கருப்பசாமி அப்படின்னாலே குதிரை தான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா குதிரையில் கருப்பசாமி வந்ததை பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பலை. ஆனால் சாமி இருக்கிறது உண்மைதான். நிறைய பேர் கோவிலுக்கு அந்த சாமி மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அவ்வளோ நம்பிக்கை வருது சாமி மேலே. சின்ன பிள்ளையா இருக்கும்போதுலாம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாலே கோயிலுக்கு வேணாம், பார்க்குக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு சொல்லிட்டு இப்போ என்னடானா கல்யாணத்துக்கு அப்புறம் கோயிலாக சுற்றிட்டு இருக்கிறோம். வீடியோ எடுக்கிறேன் அங்கே பாடுறா தம்பி அப்படின்னு சொன்னால் பாப்பனான்ட்டான் தம்பி. எல்லாத்தையும் சுற்றி அங்கே பார்க்குறான், இங்கே பார்க்குறான், கடைசியில் வீடியோ எடுக்கிறான்னு ஃபோனை மட்டும் பார்க்க மாட்டேறான். எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இருக்கிறவங்கலாம் வண்டியில் வரும்போது அவ்வளோ சத்தம் ஆவுன்னு கத்திட்டே வரான். ரோட்டில் போகிற எல்லாருமே எங்களே தான் பார்த்தாங்க. அப்புறம் அந்த தட்டை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு அவங்க கொடுத்த கவரில் தேங்காய், வாழைப்பழம் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சு. சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எங்கள் 3 பேத்தில் யார் ரொம்ப அழகாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எங்களுக்கே தெரியும் தம்பி தான் ரொம்ப அழகாக இருக்கான். அதை தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இதோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கலாம். டாடா பை பை ஃப்ரம் திவ்யா வித் பாண்டி. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம்.